Dear students, இந்த வீடியோவில் லிண்ட்மேன் தியரி ஆஃப் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ எல்லா கெமிஸ்ட்ரியுமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்னா நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்லாம் வந்து படிச்சிருப்போம், டெரிவ் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து A ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து K1 ரேட்டில் வந்து இந்த ரியாக்ஷன் போகும். ஸோ இதுவே செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக வந்து 2A ஈக்குவல் டு அதாவது ப்ராடக்டாக வந்து தருது. 2A வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்குறோம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3A ஸோ இதை மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதெல்லாம் அதாவது என்னென்னா இது அட் எ டைமில் ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்டாக மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் ஆகி ப்ராடக்டாக மாறும். இது அட் எ டைமில் வந்து 3 மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதேமாதிரி வந்து நம்ம இது வந்து வேறு மாதிரியாகவும் இருக்கலாம். அதாவது A+Bயும் இருக்கலாம். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து A+Bயாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து பை மாலிகுலர் ரியாக்ஷன் தான் அது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரைமாலிகுலர் ரியாக்ஷனாக இருந்தாலும் ஸோ அது A+B+C இதுவும் வந்து ப்ராடக்ட் தரலாம். சரிங்களா? ஸோ வந்து ரியாக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A to A இல்லை 3A எது எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் எடுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அது 2Aன்னு நம்ம எப்படி டிட்டர்மினேஷன் பண்ணுறோம்? சரிங்களா? ஸோ இது ஏன் ஏன்னு சொல்கிறோம்? அதாவது இது எப்படி வந்து பார்த்தோன்னா யூனிமாலிகுலர்னு சொல்கிறோம், ஏன் இது வந்து பார்த்தோன்னா வந்து பைமாலிகுலராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் வந்து ஒரே எடுக்கிற ரியாக்ஷன் ஒன்று தான், ஆனால் வந்து அது 2Aவா ரியாக்ட் ஆகுதா இல்லை ஏவா ரியாக்ட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது வந்து அது எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கைனடிக்ஸே அதுக்கு தான். ஸோ இப்போ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் வந்து நம்ம ஒரு ரியாக்ஷனை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் நிச்சயமாக வந்து இப்போ A வந்து ப்ராடக்டாக மாறுதுன்னா நிச்சயமாக அது வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஏ சிங்கிள் ரியாக்டன்ட் மாலிகுல். சரிங்களா? ஸோ அப்போ A வந்து என்ன மாறணும்? ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னா அங்கே வந்து சிங்கிள் ரியாக்டன் தான். சரிங்களா? ஸோ வந்து A வந்து A ஸ்டாராக மாறி ஆகணும். அதாவது வந்து அது ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து போய் ஆகணும். ஸோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விச் ஹாஸ் கெயின்டு த நெசசரி எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் பை கொலிஷன் வித் அதர் மாலிகுல். சரிங்களா? ஸோ வந்து இப்போ 1 மோல் ஆஃப் இப்போ 1 மோல் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதோ ஒரு 1 மோலார் சொல்யூஷனோ இல்லை 1 மோல் வந்து ரியேஜென்ட் வந்து எடுக்கிறீங்க, ரியாக்டன்ட் வந்து எடுக்கிறீங்க. ஸோ வந்து அந்த 1 மோல்ன்றது வந்து நமக்கு நல்லா தெரியும் 6.023 × 10⁻23 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? இப்போ 1 crore வந்து 10⁻7 தான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து 10⁻23னா அது எவ்வளோ நம்பர்? அது வந்து 6 மடங்கு இருக்குது. × 6 அப்ராக்சிமேட்டாக 6 பெருக்கிறோம். ஸோ அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து 1 மோல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 40 கிராம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னு வச்சுங்க, அதில் வந்து இத்தனை நம்பர் இருக்கும். இப்போ 1 கிலோவுக்கு வந்து 5 ஆப்பிள் நிற்குது அப்படின்னா சரிங்களா? அது வந்து 5 நம்பர்னா இங்கே வந்து 1 மோல்னு பார்க்கும்போது ஸோ வந்து 6.023 × 10⁻23 மாலிகுல் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு 1 மோல் வந்து A வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? அதே A மாலிகுல் வந்து இத்தனை நம்பர் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கூடயும் வந்து கொலைட் ஆகும். ஸோ அப்போ ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னாலே அதே டைப் ஆஃப் மாலிகுல் இன்னொரு அனதர் மாலிகுல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கொலைட் ஆகணும், அதாவது மோதிக்கணும். கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து அதன் மூலமாக தான் ஆக்டிவேட்டட் அந்த ஒரு பார்த்தோன்னா வந்து மாலிகுலே வந்து உருவாகுது, காம்ப்ளெக்ஸ் மாலிகுலே வந்து உருவாகுது அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படின்னா அப்போ இது வந்து இன்னொரு மாலிகுலர் போகும்போது அது வந்து பார்த்தோன்னா வந்து பை மாலிகுலர் ரியாக்ஷனாக மாறிடுமே அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது. ஸோ அப்போ இது வந்து இல்லை, இது வந்து எப்போலாம் யூனிமாலிகுலராக ரியாக்ட் ஆகும், எப்போலாம் வந்து பார்த்தோன்னா வந்து பை மாலிகுலராக ரியாக்ட் ஆகும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்தவர் தான் வந்து லிண்ட்மேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதை ஹின்ஸ்வுட் இது மாதிரி வந்து கோசல் இது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் என்னன்னா இது வந்து நம்ம ஒரு A ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னா இது யூனிமாலிகுலர் ரியாக்ஷனு. ஆனால் இந்த ஏன்றது வந்து இந்த ரியாஜென்ட்டு இன்னொரு A கூட மோதினா மட்டும்தான் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்டன் மாலிகுலாக வந்து மாற முடியும். அப்போ அது மோதும் போது வந்து பார்த்தோன்னா வந்து என்ன ஆகிடுது? அது கொலைட் ஆகும்போது ஒரு மாலிகுல் A மாலிகுலும் இன்னொரு ஏவும் கொலைட் ஆகும்போது இது ஏன் பை மாலிகுலர் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வருது. பை மாலிகுலர் ரியாக்ஷன் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தியரியை வந்து நம்ம படிக்கும்போதே புரிஞ்சிடும்.
ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிமாலிகுலர் ரியாக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன், சரிங்களா. ஸோ வந்து அதுலேருந்து சைக்ளோப்ரோபேன் இன்டூ ப்ரொப்பைலின் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா வந்து அதாவது சைக்ளோப்ரோபேன்ன்றது வந்து நமக்கு தெரியும், ஜஸ்ட் வந்து முக்கோணம் தான். அதுலேருந்து ப்ரொப்பைலின் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ப்ரொப்பைலின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து அது ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசோசியேஷன் ஆஃப் ஈத்தேன் இன்டூ மெத்தில் ரேடிக்கல், சரிங்களா. ஸோ வந்து ஈத்தேன் உடஞ்சி மெத்தில் ரேடிக்கலாக மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து என்னன்னா as at least 2 molecules are to collide to give the activated complex. ஸோ கண்டிப்பாக வந்து 2 மாலிகுலாவது வந்து மோதினா மட்டும்தான் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாகும் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ த ப்ராசஸ் ஷுட் பி எ செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ், சரிங்களா. ஸோ வந்து இல்லை ஷுட் ஃபாலோ செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா. ஸோ அப்போ அது வந்து செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் தானே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து கேள்வி. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறாரு இப்போ லிண்ட்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிண்ட்மேன்ஸ் தியரி வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு நல்லா புரிய வரும். ஸோ வந்து அக்கார்டிங் டு கொலிஷன் தியரி பொறுத்தவரைக்கும் லிண்ட்மேன் அதுதான் சொல்கிறேன். அக்கார்டிங் டு கொலிஷன் தியரி த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் பர் சிசி கியூபிக் சென்டிமீட்டர் பர் செகண்ட், சரிங்களா. ஸோ வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாலிகுல்ஸ் எத்தனை மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகுது, அதில் எத்தனை எஃபெக்டிவ் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து சொல்கிறோம், சரிங்களா. ஸோ அப்போ therefore this cannot be applied to unimolecular reactions, சரிங்களா. ஸோ வந்து ஏன்னா அது வந்து தனியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இது சொல்ல வராங்க திஸ், சரிங்களா. ஸோ satisfactory theory, அதாவது என்னன்னா satisfactory theory of these reactions was proposed by F.A. Lindemann in 1922, சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1922 தான் வந்து என்ன பண்ணுறாரு லிண்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அது சாட்டிஸ்ஃபேக்டரி தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு இருக்குது, திருப்திகரமான ஒரு விளக்கம் வந்து தருது அது. ஸோ அக்கார்டிங் டு ஹிம் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், ஸோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷனாலே ஏ கிவ்ஸ் டு ப்ராடக்ட், இதுதான் வந்து நம்ம யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணுறோம். ப்ரொசீஸ் வயா த ஃபாலோயிங் மெக்கானிசம். ஒரு யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நடக்கும் அப்படின்றதான் வந்து இதை வந்து இந்த மெக்கானிசம் சொல்லுது. ஸோ இந்த மெக்கானிசம் படி வந்து இப்போ ஒரு அட்லீஸ்ட் வந்து 2 மாலிகுல் வந்து கொலைட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஏ மாலிகுல் பி மாலிகுல் 2 மாலிகுல் இருக்குன்னா இது கொலைட் ஆகும்போது சரியா கொலைட் ஆகுது. ஸோ வந்து கொலைட் ஆகி ஆக்டிவேட்டட் அதாவது வந்து ஒரு மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி வந்து இன்னொரு மாலிகுலுக்கு வந்து பார்த்தா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் வேற எதுவும் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம வைப்ரேஷனல் எனர்ஜின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ வந்து வைப்ரேஷனல் எனர்ஜி, ஸோ இந்த அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த வைப்ரேஷனல் எனர்ஜி, ஸோ அதுதான் வந்து என்ன மாறுது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன் ப்ராடக்டாக மாறதுக்கு வந்து வழி வகுக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வந்து அந்த வைப்ரேஷன் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஸோ வந்து அப்போ ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக எனர்ஜியோடு இருக்கும், சரிங்களா. ஸோ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னா வந்து உள்ளார நம்ம டீப்பாக போகத்தால ஸோ அப்போ ஒரு மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எனர்ஜைசேஷன் வந்து நடக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கொலைட் ஆகும்போது ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட மோதும் போது ஒரு மாலிகுலோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மாலிகுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ அந்த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜைஸ்டு மாலிகுல்ஸ், அதாவது வந்து ஆற்றலை வந்து பெற்ற மாலிகுல் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். அதை வந்து ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறோம், இண்டிகேட் பண்ணுறோம் அந்த மாலிகுல் மேலே ஸ்டார். ஸோ அப்போ ஸோ அது எவ்வளோ வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்பீடில் போதுன்னா வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா வந்து K1 அப்படின்ற ஒரு ரேட் கான்ஸ்டன்ட், சரிங்களா. ஸோ அந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாராக மாறுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட் த சேம் டைம் வந்து இந்த ஃபார்மான ஏ ஸ்டார் வந்து ப்ராடக்டாக அட் K2 ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K2 இதுவில் வந்து ப்ராடக்டாக மாறுது, சரிங்களா. ஸோ இது வந்து ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த தியரி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த ஏல இருந்து ரியாக்டன் மாலிகுல் வந்து எனர்ஜைஸ்டு மாலிகுல்ஸ், அதாவது ஆக்டிவேட்டட் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆக்டிவேட்டட் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ப்ராடக்டாக மாறுற அந்த கேப்பில் டைம் லேக், சரிங்களா. ஸோ வந்து அந்த ஒரு கேப்பில் சம் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ எனர்ஜைஸ்டு ஏ, அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து ஆக்டிவேட்டட் ஏ மாலிகுல்ஸு ஸோ வந்து பார்த்தா வந்து டி எனர்ஜைசேஷன் வந்து நடக்குது அப்படின்றது வந்து இந்த தியரி வந்து சொல்லுது, சரிங்களா. ஸோ டி எனர்ஜைசேஷன் நடந்து அது என்ன வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட் K-1, அதாவது இது K1 இது வந்து அதனோட ரிவர்ஸ்ன்றதால வந்து பார்த்தீங்கன்னா வந்து K-1 நம்ம போட்டுருக்கோம். சில புக்ஸில் வந்து K2 போட்டிருப்பாங்க, இது K3 போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துங்க அதை. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், அதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா ஸோ இந்த தியரி வந்து ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ வந்து இந்த லிண்ட்மேன் மெக்கானிசம்
a time lag exists between the energization of A to A star. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா. ஸோ வந்து ஏலிருந்து ஏ ஸ்டார் வந்து மாறுது. ஸோ அது வந்து எனர்ஜைசேஷன் சொல்கிறோம். அண்ட் இந்த டீகம்போசிஷன் ஆஃப் அதாவது வந்து என்னன்னா அந்த ஏ ஸ்டார் ஃபார்ம் ஆன ஏ ஸ்டார் வந்து டீகம்போசிஷன் ஆகலாம், ஐசோமரைசேஷன் ஆகலாம் சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி ப்ராடக்ட் வந்து கிடைக்குது இல்லையா. ஸோ ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதுக்கு இடையில இருக்கிற டைம் சரிங்களா. ஸோ வந்து இதுதான் டைம் லேக்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் செகண்ட் நீங்கள் குடுக்குன்னு ஓடிட்டு வந்து திரும்ப வந்து ஓடுறதுக்கு முன்னாடி வந்து திரும்பி கொஞ்சம் ஒரு டேர்ன் அடிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டைம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த டைம் லேக்ல என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா டூரிங் திஸ் டைம் லேக் ஏ ஸ்டார் கேன் பி டி எனர்ஜைஸ்டு பேக் டு ஏ சரிங்களா. ஸோ வந்து அது என்ன மாறுது, டி எனர்ஜைசேஷன் நடக்குது. ஸோ அட்டு K-1 ரேட்ல அதான் முக்கியமானது. ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து K-1 சரிங்களா. ஸோ வந்து டி எனர்ஜைசேஷன் சரிங்களா. ஒரு பர்டிகுலர் டைம் லேக்ல ஏ ஸ்டார் வந்து ஏவாவை திரும்ப வந்து கன்வெர்ட் ஆகிடுது. அதுதான் வேற எதுவும் கிடையாது. ஸோ வந்து அக்கார்டிங் டு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன். ஸோ வந்து என்னன்னா இதை வந்து சொல்றேன் இல்லையா. ஸோ வந்து என்னன்னா இந்த ஏ ஸ்டார்ன்றது வந்து எனர்ஜைஸ்டு ஒரு மாலிகுலு. அந்த மாலிகுல் வந்து பார்த்தா வந்து ஷார்ட் லைஃப் டைம் தான் இருக்குது. ஒன்று டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டாக மாறணும், இல்லைனா வந்து என்ன ஆகுது டி எனர்ஜைசேஷன் நடந்து வந்து மறுபடியும் வந்து ரியாக்டண்டாக வந்து பார்த்தோன்னா வந்து பேக்கில் போயிடுது சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயமே நடக்குது. அப்போ இது ஒரு ஷார்ட் லைவ்டு ஸ்பீஷீஸ். ஸோ வந்து எப்பப்பெல்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஷார்ட் லைவ்டு ஸ்பீஷீஸ் வந்து உருவாகுதோ அந்த டைமில் எல்லாமே நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் ஒன்று வந்து பார்த்தோன்னா வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அதுதான் வந்து இங்கே சொல்ல வரும். ஸோ அக்கார்டிங் டு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் whenever a reactive other short lived species சரிங்களா. ஸோ வந்து reactive species is produced as an intermediate in a chemical reaction, its rate of formation is equal to its rate of decomposition சொன்னீங்களா. ஸோ வந்து அது என்ன வேகத்தில் வந்து உருவாகுதோ தட் இஸ் ஈக்குவல் டு அது என்ன வேகத்தில் வந்து டீகம்போஸ் ஆகுது. இந்த ரெண்டுத்தோட ரேட்டு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷனு. ஸோ இது நிறைய இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஸோ அதனால ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ வந்து அது என்னன்னா வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டீகம்போசிஷன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் இங்கே வந்து ஷார்ட் லைவ்டு எனர்ஜைஸ்டு ஸ்பீஷீஸ் வந்து ஏ ஸ்டார். ஸோ அப்போ வந்து ஏ ஸ்டார் வந்து உருவாகிற வேகம் அதாவது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சரிங்களா. ஸோ வந்து என்னன்னா ரெண்டு ஏ கம்பைன் ஆகி ஏ ஸ்டார் வந்து பார்த்தோன்னா வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா. ஸோ வந்து அட் K-1 ஸ்பீடில் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஒன்று தான் வந்து இது எனர்ஜைஸ்டு இதுவாக இருக்குது. ஸோ அதே டைமில் ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து சம் எனர்ஜைஸ்டு அந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து டி எனர்ஜைசேஷன் வந்து நடந்து பேக்வேர்டில் போயிடுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்டார் உருவாகிறது, அதுக்கப்புறம் இந்த ஏ ஸ்டார் வந்து பார்த்தோன்னா வந்து ப்ராடக்டாக வந்து பார்த்தோன்னா வந்து மாறுறது. இந்த ரெண்டு கேப்பில் இந்த ஃபார்ம் ஆன ஏ ஸ்டார் வந்து பார்த்தோன்னா வந்து K-1 ரேட் கான்ஸ்டன்ட் இது உள்ள ஸ்பீடில் என்னவா மாறிடுது, மறுபடியும் வந்து பேக் டு ஏவா மாறிடுது சரியா. ஸோ வந்து இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இப்போ ஏலேருந்து ப்ராடக்ட் வந்து வருதுன்னா நம்ம என்ன எழுதுவோம். ஸோ வந்து அப்போ -dA/dt ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு வந்து எழுதும். ஸோ இதே தான் வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இங்கே வந்து பார்த்தோன்னா ஏ ஸ்டார் தான், ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் சரியா. ஸோ அப்போ இப்போ இந்த இது பாருங்க. ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா ஒரே இடம் தான் ஃபார்ம் ஆகுது சரியா. அதாவது A + A இது ரெண்டும் வந்து அதாவது வந்து 2A அப்படின்னு வந்து நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் சரியா. ஸோ வந்து அது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா வந்து மோதிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, ஏ ஸ்டார் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ அதை வந்து எப்படி எழுதலாம், K-1 ரேட்டில். ஸோ இங்கே வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. K-1 ஏன்னா வந்து இங்கே K-1 K-1 K-2ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் K, அதை மட்டும் தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம். அங்கே தனியாக படிக்கும்போது K-1 K-2 K-3னா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் செகண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே அது கிடையாது சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு வினைவேக மாறிலி. அது என்னது ஏ வந்து எனர்ஜைசேஷன் நடக்கிறதுக்கான அந்த ஸ்டெப்புக்கான வினைவேக மாறிலி சரியா. ஸோ அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு என்ன வரும், K-1 இன்ட்டு இதனோட K-1 சரியா. ஸோ வந்து ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் தான் வரும் சரியா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டு A இன்ட்டு A. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2A வந்து இன்வால்வ் ஆகிறதால நம்ம என்ன பண்ணுறோம், K-1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A⁻2 சரியா. ஸோ அதாவது கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ரேட் ஆஃப் டீகம்போசிஷன்.
இங்கே வந்து ஏ ஸ்டார் வந்து எப்படிலாம் டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து ஏ ஸ்டார் வந்து ப்ராடக்டாக மாறுது சரியா. ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து K2 இன்ட்டு சரியா K2 இன்ட்டு ஏ ஸ்டார் அப்படின்னு போட்டுக்கோங்க. K2 ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு என்ன வரும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் சரியா. ஸோ இது வந்து ஒரு இது. ஸோ இந்த டைம் வந்து இங்கே போட்டிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கேப்பில் தான் என்ன ஆகுது, அதாவது ஏலேருந்து ஏ ஸ்டார் உருவாகுது. ஏ ஸ்டார் வந்து டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டாக மாற கேப்பில் சம் ஏ மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆன எனர்ஜைஸ்டு மாலிகுல் வந்து டீஎனர்ஜைசேஷன் நடக்குது. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ எதனோட கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணும், ஏ ஸ்டார் அண்ட் ஏ இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்தாகணும். அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம் K-1 இன்ட்டு சரிங்களா. ஸோ வந்து ஏன்னா இந்த ஏ ஸ்டார் வந்து என்ன செய்ய மறுபடியும் இந்த ஏவுக்கு வந்து எனர்ஜி கொடுத்துரும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து மீனிங் ஆகும். ஸோ அப்போ K-1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இங்கே போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷனுக்கு ஈக்குவேஷன் என்ன, ரேட் ஈக்குவேஷன் என்ன, அதையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் டீகம்போசிஷனுக்கு ரேட் ஈக்குவேஷன் என்ன சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சமம். அந்த ரேட் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமம். ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படி சொல்லும் போது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் வந்து எழுதியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இதை ஜீரோவுக்கு மாற்ற தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேருந்தே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் வந்து பொதுவாக வெளியே எடுக்கணும். அதை எடுத்து தான் வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் போட்டுருக்கிறேன். அப்படியே இது ரைட் ஹேண்ட் சைடில் மாற்றிருக்கும், வேறு எதுவுமே கிடையாது சரியா. ஸோ என்ன பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடைசியாக ஃபைனலாக ஈக்குவல் டு 0ன்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ வந்து அதாவது வந்து இப்போ நெட் ரேட் வந்து 0 ஆகிடுது, வேறு எதுவும் கிடையாது ரேட் ஆஃப் ஃபார்மேஷனும். ஏன்னா வென்னவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் இங்கே சொல்ல வரும் சரியா. ஸோ வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் வரும்போது என்ன ஆகிடும், கண்டிப்பாக 0 தான் வந்தாகணும் சரியா. ஸோ இப்போ ஏ ஸ்டார் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுறோம், ஏ ஸ்டார் வந்து டேக் அவுட் பண்ணுறோம் இதில் சரியா. ஸோ வந்து RHSல ஏ ஸ்டாரை டேக் அவுட் பண்ணும்போது K-1 இன்ட்டு ஏ மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து ஏ ஸ்டாரை வெளியே ஏற்றதில் ப்ளஸ் K2 மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இப்போ ஏ ஸ்டார் வந்து நம்ம வெளியே எடுத்துருக்கிறோம். இப்போ ஏ ஸ்டார் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ஏ ஸ்டார் ஈக்குவல் டு என்ன வரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு இந்த டேம் அப்படியே எடுத்து போயிட்டு டினாமினேட்டரில் போட போகிறோம், அவ்வளோதான் ரைட் ஹேண்ட் சைடில் சரியா. ஸோ வந்து K1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை K-1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் K2 இவ்வளோ தாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கிவன், அதாவது என்னென்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம். ஸோ ஆர்ன்றது வந்து ரேட்டை வந்து ரெஃபர் பண்ணுது சரிங்களா. ஸோ ஆர்ன்றது வந்து வினையின் வேகத்தை வந்து நம்ம குறிப்பிடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d/dt ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிற இந்த பர்டிகுலர் அந்த K2 நம்ம யூஸ் பண்ணுற ரேட் கான்ஸ்டன்ட் சரியா. ஸோ அப்போ வந்து இதுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து டிக்ரீஸ் ஆகத்தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ தட் இஸ் என்ன வரும், ஸோ வந்து ரேட் ஈக்குவல் டு K2 இன்ட்டு ஏ ஸ்டார் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சரிங்களா. ஸோ வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இப்போ நீங்கள் ஆனால் உண்மையிலே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து வெறுமனே வந்து ஏ தான் நம்ம எடுத்துக்கணும், A2 ப்ராடக்ட். அப்போ மைனஸ் d/dt ஆஃப் ஏ இப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான் சரிங்களா. ஸோ வந்து எதுவுமே கரெக்டு தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 3. ஸோ என்னன்னா ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 ஏ ஸ்டார் வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ல வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் இங்கே ரேட் ஈக்குவல் என்ன பண்ணுறோம், K2 இன்ட்டு மீதி வந்து ஏ ஸ்டார் வேல்யூ தான், ஃபுல்லாகவே ஏ ஸ்டார் வேல்யூ தான் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது சரியா. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ரேட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ பாசிபிலிட்டி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் வந்து ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா இப்போ வந்து அந்த ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் சரிங்களா. ஸோ வந்து ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் நான் பாருங்க. ஸோ வந்து ரியாக்டன்டோட இங்கே இந்த ஈக்குவேஷன்ல ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் 2 இடத்துல வருது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி எதுவும் கிடையாது. ஸோ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது K-1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் K2ன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து இப்போ ஐ கான்சன்ட்ரேஷன் இந்த வேல்யூ வந்து ரொம்ப அதிகம்னு வச்சுங்க. ஐ கான்சன்ட்ரேஷன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இது வந்து இப்போ 10,000 அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து 10⁻⁻ அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு 0.00 ஒரு 5ன்னு கூட வச்சுங்க. சரியா? ஸோ அப்போ இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மினிமம், வெரி லெஸ். ஸோ அப்போ இதை வந்து விட்டுடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே செஞ்சுருப்போம். அட் ஹை கான்சன்ட்ரேஷன் இல்லைனா வந்து ஹை ப்ரெஷர். அப்போ வந்து பார்த்தோன்னா என்னது, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது இது வந்து K-1 இன்ட்டு ஏ வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எதை கம்பேர் பண்ணும்போது K2 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். இப்போ வந்து 1,00,000 ரூபாவுக்கும் 1,00,000. சரிங்களா? ஸோ இப்போ அது கூட வந்து நீங்கள் ₹1 சேர்க்கும் போது வந்து பெரிய இது கிடையாது. இந்த ₹1 நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஹை எனஃப் டு ப்ரொடியூஸ் அப்ரிஷியபிள் டீஆக்டிவேஷன் ஆஃப் ஏ. அதுதான் இங்கே சொல்ல வரும். ஸோ வந்துட்டுன்னா ஸோ வந்து ஒரு அப்ரிஷியபிள் அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது டீஆக்டிவேஷன் வந்து பார்த்தோன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். தென் த ரேட் இஸ் கிவன் அஸ். ஸோ என்னென்னா நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் இந்த K2 வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், தூக்கிடுறோங்க. அவ்வளோதாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுறோம், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அப்போ R ஈக்குவல் டு, சரிங்களா? ஸோ R ஈக்குவல் டு K1 K2 K1. ஏன்னா வந்து அதே தான், அந்த ஃபார்முலா தான். இந்த K2 K1 இருக்குது, K1 K2ன்னு மாற்றிருக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த K2 மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏ, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் இருக்குது மேலே அப்படின்னா நியூமரேட்டரில். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், ஒன்று வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது, K1 K2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்பான் K-1. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு இந்த ஒட்டும் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். K1 K2 K-1 எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். அப்போ பொதுவாக வந்து இது ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிடலாம், விநியோகமாக இல்லையா? ஸோ அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஒரு டைம் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வந்து ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு போடும். A2 ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனுக்கு ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி தான் வந்து இது இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ ஹை ப்ரெஷர், அதாவது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து இருக்கும் பொழுது ஸோ வந்து இந்த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் வந்து எதை ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸை அது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஒருவேளை வந்து லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஸோ இதுவும் லோ வேல்யூ. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷனில், சரி இந்த ஈக்குவேஷனில் இப்போ இதுவுமே வந்து இப்போ 0.1 மோல்னு சொல்கிறதுக்கும் 1 மோல் 2 மோல்னு சொல்கிறதுக்கும் இப்போ இதுவே வந்து ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது 0.001 மோல் அப்படின்னா ஸோ இதுவுமே வந்து இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் வந்து இன்ட்டு 10⁻⁻ அப்படி தான் இருக்கும். -3 -2 -4 அப்படி தான் இருக்கும். ஸோ -5லாம் போவோம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ வந்து 2 மோல் 3 மோல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 மோல் 3 மோல் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய நம்பர். இதுவே வந்து இப்போ 0.2 இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0.00 வந்து 5 இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ வந்து என்ன வரும், ஸோ வந்து பொதுவாகவே வந்து இப்போ 0.2 இன்ட்டு 0.2 பெருக்குன்னா என்ன வரும், 0.04 வரும். ஸோ வந்து இதை விட இது வந்து லோயஸ்ட் நம்பராக மாறிடும். எப்பவுமே வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூவில் லோ வேல்யூ இன்ட்டு லோ வேல்யூ வெரி லோ வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷனும் வந்து குறையும் போது ஃப்ராக்ஷனில் போகும்போது இதுவும் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ அப்போ என்ன ஆகிடும், இன்னும் ரொம்ப லோ வேல்யூவாக போயிடும். ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹையர் வேல்யூவாக தெரியும், இது K2 வேல்யூ. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த கண்டிஷன் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து எது நெக்லிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K-1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து நெக்லிஜிபிள். சரியா? ஸோ அப்போ அதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனில் இப்போ இந்த டேர்ம் நம்ம தூக்கிட்டாலே என்ன இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா K1 K2 பை, சரிங்களா? ஸோ வந்து K1 K2 பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து K2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அந்த ஏ ஸ்கொயர் இருக்குது இல்லையா? ஸோ அது இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், K2 K2 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு, சரிங்களா? ஸோ வந்து இந்த உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ என்னன்னா அங்கே இருக்கிற ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா K1 K2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்பான், சரியா? ஸோ வந்து என்னன்னா K-1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் K2ன்னு இருக்குது.
ஆனால் இதுதான் நம்ம நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிடுறோம், தூக்கிடுறோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, K1 K2 இன்ட்டு A ஸ்கொயர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஸ்கொயர் பை K2 இருக்குது. ஸோ அப்போ K2 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் K1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஸ்கொயர் அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நான் வந்து எழுதியிருக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுது, ஏன்னா வந்து A ஸ்கொயர். சரிங்களா? ஸோ வந்து இப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து என்ன இருக்கும், இது வந்து இப்போ A இன்ட்டு A அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ A ஸ்கொயர் அப்படின்னு போட்டாலே செகண்ட் ஆர்டர். நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அந்த ரியாக்ஷன்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் புதுசாக இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. சரிங்களா? ஸோ இல்லைனா வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்லேயே வந்து இதை நடத்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. ஸோ இங்கே என்னென்னா வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இஸ் சச் லோ தட் த ரேட் ஆஃப் ஆக்டிவேஷன் ஷிஃப்ட் இஸ் ஸ்லோ. ஸோ அப்போ அதாவது வந்து இப்போ ஒரு ரூமுக்குள்ளார வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதாவது அதிக பேர் இருக்கும்போது நெருக்கமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு இடிச்சதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், ரொம்ப டென்சிட்டியாக இருக்கும்போது. இதுவே வந்து ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்குன்னு வச்சுங்க. 4 மூலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மோதிக்கிட்டே கஷ்டம். சரிங்களா? ஸோ வந்து ஒருத்தருக்கு மோதினா மட்டும் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ 4 மாலிகுல் தான் இருக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் கொலாய்ட் ஆகிற பாசிபிலிட்டியே குறைஞ்சிரும். ஸோ அப்புறம் எங்கேருந்து எனர்ஜைசேஷன் நடக்கிறது எல்லாமே நடக்கிறது. ஸோ எனர்ஜைசேஷன் ஸ்டெப்பு, ஸ்லோ ஸ்டெப்பு, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இங்கே அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது ஸோ வந்து அப்போ என்ன நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அப்போ வந்து ரெண்டுத்தோட இதுவே இப்போ A + A ரெண்டுமே மோதிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடுது, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாறிடுது, வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் வந்து எத்தனை ரியாஜென்ட் வந்து இன்வால்வ் ஆகுது அதை வச்சு தான் நம்ம ஆர்டரே சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2. சரிங்களா? ஸோ வந்து எப்போ லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் நம்ம வந்து யூனி மாலிகுலர் K யூனி அப்படின்னு வந்து போட்டிருக்கிறோம், K யூனி இன்ட்டு A அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 4. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 4ல் என்னென்னா வந்து இப்போ A ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு ஏவை எடுத்துட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துன்னு வரோம். ஸோ அதுதான் வந்து K யூனி அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதில் வேர் K யூனி இஸ் த யூனிமாலிகுலர் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 7. சரியா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணாலே K யூனியோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். சரியா? ஸோ என்னன்னா இந்த A ஸ்கொயருக்கு பதிலாக வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அப்படின்றது வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அதாவது ஒன்று வந்து இது மீதி இருக்குது அப்படியே நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஈக்குவேஷன் 4 கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இது ஸ்கொயர் போட்டால் ஈக்குவேஷன் 4 மாறிடும், வேறு எதுவும் கிடையாது. சரியா? ஸோ வந்து இப்போ K யூனியோட வேல்யூ இது. சரியா? K யூனியோட வேல்யூ இது. ஸோ இதில் வந்து இப்போ ரெண்டு சைடுமே சரியா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேலே கீழே ரெண்டுத்துலேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவால் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது இங்கே கேன்சல் ஆகிடும், இது கீழே வந்து பார்த்தோன்னா இங்கே கேன்சல் ஆகிடும், இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து அப்படியே இருக்கும், வகுத்தில் இருக்கும். ஏன்னா வந்து மேலே எதுவும் இல்லை, டேம் இல்லை. சரியா? ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து K யூனியோட வேல்யூ இது. சரிங்களா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக இப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து இந்த லிண்டர்மேன் தியரி வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஏன்னா ஸோ இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னா லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ திடீர்னு வந்து லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டக்குன்னு வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாறிடுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. சரியா? ஸோ வந்து அப்போ ஒரு நடுத்தரமான கான்சன்ட்ரேஷன், அதாவது மாடரேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ரியாக்டன்ட், இல்லை மாடரேட் இன்டர்மீடியேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சரியா? ஸோ அதாவது அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, ஒரு நடுத்தரமான கான்சன்ட்ரேஷன் செறிவில் இருக்கும்போது ரியாக்டன்ட் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டீகம்போசிஷன் ஆஃப் அசோமீத்தேன். சரியா? ஸோ அசோமீத்தேன்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ என்னன்னா இப்போ இப்படி வரும் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா CH3N டபுள் பாண்ட் N CH3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டாக போட்டுருக்கோம். இந்த அசோமீத்தேன் வந்து டீகம்போஸ் ஆகி என்னென்னா பார்த்துங்க ஈத்தேன் ப்ளஸ் நைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து இந்த ரியாக்ஷனுக்கு சரியா? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கான ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது, இது இப்போ வந்து அது கேசியஸ்ன்றதால இப்போ வந்து நம்ம ப்ரெஷரை தான் வந்து நம்ம சொல்லி ஆகணும். சரியா? ஸோ வந்து அப்போ ப்ரெஷரு அதுக்கப்புறம் வந்து K யூனியோட வேல்யூ. சரியா? ஸோ K யூனி அதான் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடைக்குது பற்றி அந்த கர்வு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த அதாவது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கே யூனியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகினே போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரெஷரில் என்னாவது செகண்ட் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுது அட் லோ ப்ரெஷர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை கான்சன்ட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகம் பார்த்தோன்னா வந்து எதுவுமே கிடையாது, சேஞ்சே கிடையாது. சரியா? ஸோ வந்து கே யூனியோட வேல்யூவில் சேஞ்சே எல்லாம் போயிட்டே இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் கான்சன்ட்ரேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடரேட்டான கான்சன்ட்ரேஷன். மாடரேட்னா வந்து ஒரு மத்தியமமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது, அதிக செறிவும் கிடையாது, குறைவான செறிவும் கிடையாது, கொஞ்சம் நடுத்தரமான செறிவு இருக்கிற எடுத்துக்கிட்டு நம்ம ரியாக்ஷன் வந்து நடத்தும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ வந்து டிரான்சிஷன் எது வேணாலும், அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்ல முடியாது, செகண்ட் ஆர்டர்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தரமான ஒரு மதிப்பு வந்து கிடைக்குது. சரியா? ஸோ அதுதான் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து இந்த லிண்டுமன் தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்றது வந்து ப்ராடக்டாக மாறும்போது அது யூனிமாலிகுலரா இல்லை பைமாலிகுலரா அப்படின்றது வந்து டவுட் வருது. ஏன்னா அந்த ஏ வந்து இன்னொரு ஏவோட மோதினா மட்டும்தான் அது வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்னா அப்போ வந்து அது செகண்ட் ஆர்டர், அதாவது வந்து பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இல்லை, அது யூனிமாலிகுலர் எப்போ ஃபாலோ பண்ணுது, பைமாலிகுலராக எப்போ இருக்குது அப்படின்றது வந்து இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் வந்து இது ஏன் கர்வாக இருக்குது, வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கணும். சரிங்களா? ஸோ ஆனால் தியரிட்டிக்கலாக ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கர்வாக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிண்டுமனுக்கு அடுத்தது நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஒரு யூஜி லெவலுக்கு ஒரு பேசிக் ஐடியா அதை கொடுக்குறது தான் வந்து என்னோட எய்மு. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ஏன் அப்படின்றது வந்து அது எப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், எப்போ செகண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து எப்பவுமே அந்த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நான் பல விஷயத்தில் வந்து சேவ் பண்ணணும், எனர்ஜி சேவ் பண்ணணும், சரிங்களா, டைமை சேவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஹியூமன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அதான் ஹியூமன் பவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடல் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணணும். இது மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம கான்சன்ட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம எதை மாதிரியான ப்ராடக்ட் வரணுன்றதையும் டிசைட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த தியரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தியரி. ஸோ இதை கண்டிப்பாக வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப எளிமையானது இது இந்த மெக்கானிசம். ஸோ என்னென்னா ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகும்போது ஒரு மாலிகுல் வந்து எனர்ஜைஸ்டு மாலிகுலாக மாறுது. ஸோ அந்த எனர்ஜைஸ்டு மாலிகுல் வந்து ப்ராடக்டாக மாறிடுது. சரியா? ஸோ வந்து அட் K2 ரேட்டில். ஸோ இந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸ்டார் ஃபார்ம் ஆகிறது, அதுக்கப்புறம் ஏ ஸ்டார் ப்ராடக்டாக மாறுற ஒரு கேப், ஒரு டைம் லேக் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் லேக்கில் இந்த எனர்ஜைஸ்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி எனர்ஜைசேஷன் நடந்து பேக் டு அதாவது ஏவாக மாறிடுது அப்படின்றது வந்து இந்த தியரியை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தான், அது ரொம்ப ஈஸியானது. ஸோ சரிங்களா? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டீகம்போசிஷன், இந்த ஒரு வேர்டை மட்டும் நான் போச்சுங்க. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. சிம்பிளாக வந்து அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவில் வந்து ஏ ஸ்டார் வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரொம்ப எளிமையானது, அதே சமயத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான் வந்து இந்த லிண்டுமன் தியரி. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முயற்சி தான். இதெல்லாம் வந்து எந்த ஒரு இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய நான் எந்த ஒரு ஆதாயம் அப்படின்றதுலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஷேரிங் ஆஃப் நாலேஜ், அவ்வளோதான். என்னால் முடிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.